ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளிக்காய் கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீரையை நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 தடவை அலசி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வெந்திருக்கு இல்லையா, அதில் நம்ம இந்த நறுக்கின கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். கொதிக்கும் போதே போட்டால் தான் நல்லா கீரைக்கு மனம் கிடைக்கும், வாசனையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு, வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் நம்ம இந்த மணத்தக்காளிக்காய் கீரை நல்லா ஆற்றிரும். இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு, அப்புறம் 2 பச்சை மிளகா, இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே கீரை வேகட்டும். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கீரை இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சதுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணும். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நிறையா நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா வத்தல் ஒன்று கிள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தாளித்ததை கீரையில் ஆட் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான மணத்தக்காளிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோட சுட சுட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.